நிறைய பேர் மாடி வீடு இருக்கிற ஏரியானாலே பணக்காரங்கன்னு தான் நினைப்பாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு உலகம் இருக்கு. அதை கூட பணக்கார ஏரியான்னு தான் சொல்லுவாங்க. இந்த ஏரியால 3 கிறுக்கு பசங்க இருக்காங்க. அந்த 3 பசங்களோட நடவடிக்கை தான் நம்மளோட இந்த படம். நான் பேசுறேன். பரதேசி காலையிலே குடிக்க ஆரம்பிச்சிட்டியடா குடிக்கார நாய். பொம்பளைங்கன்னா கோலம் போடணும், ஆம்பளைங்கன்னா பெக்க போடணும். ஆனா நீ என்னடா கூட சண்டை போட்டுட்டு இருக்க? முதல்ல இருந்து போடு. இவ்ளோ வக்கனையா பேசுறியே. வீடு சுத்தி நிறைய புள்ளைங்க இருக்கணும், இத்தனை பொண்டாட்டிங்க இருக்க கூடாது. என் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் உங்க எல்லாரையும் நான் பாத்துக்க வேண்டிய செல்ல குட்டிகளா. பாத்துப்ப கனெக்ஷனை கட் பண்ணா பாத்ரூம்ல யூரின் போறதுக்கு தவிர வேற எதுக்கும் வேலை செய்யாதா நாசமா போறவனே. கட் பண்றீ பார்க்கலாம். நான் இந்த வீட்டுக்கு வர மாட்டேன். நான் இனியா கிட்ட போறேன்டி. இனியாவா? அவயா? அது யாரா? அவதாண்டி காஷ்மீர் ஆப்பிள் முண்டங்களா. எவ்வளவு புதுசா எலியாவாண்டி. ஐயோ எலியாவா இல்லக்கா. இனியாவா? டேய் இவரே கையெடு. என்னடா உங்க அக்கா? என்ன சொல்லுடா. வா வந்து விச்சிருவேன் பேசி. பாரு அண்டாளுங்க. சார் உங்க ஆர்டர். அங்க வச்சுட்டு கிளம்புடா. சார் என்னடா ஃப்ரிட்ஜில் இவ்வளோ வாட்டர் பாட்டில் இருந்தும் ஒரு வாட்டர் பாட்டில் ஆர்டர் பண்ணியிருக்கீங்களே. உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் நாங்கள் நல்லா இருப்போம் சார். நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் சார். நான் ஐசா, இப்போ என்னடா வேணும் உனக்கு? கீழே எதுக்காக சார் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க? தண்ணிக்காகவா இல்லை நீல கலர் புடவைக்காகவா சார்? நீல கலர் புடவைக்காக இல்லடா, நீதியே இல்லாத ஆம்பளைக்காக. அப்படின்னா அவங்க எல்லாரும் நீ சொன்னது சரிதான். ஒரே துப்பாக்கிக்காக ஆசைப்படுற பாக்கியவதிகள். நல்லா பயந்துட்டான். சபா செத்த நேரம் விடுறாங்களா தூ. ஹலோ ஹலோ கார்த்திக், வாட்ஸ்அப். யா ஹாய் சார், ஹவ் யூ சார்? ஐம் குட். ஒர்க் எது வரைக்கும் வந்திருக்கு? சார் செஞ்சுட்டு தான் இருக்கேன். உங்க வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன். ஆஃபீஸ்க்கு எப்போ வர? நான் வர மாட்டேன். ஏ கார்த்திக், என்ன பேசுற நீ? உங்கள இல்ல சார், உங்கள இல்ல சார். யூ கோ ஆன் சார். உன்ன சொல்லல, உன்னதான். என்ன மரியாதை எல்லாம் பேசுறேன்? ஆளு வச்சு பேச வைக்கிறியா? சார் அது இல்ல சார். சார் நான் உங்களை சொல்லுவேனா சார்? கீழே ஏதோ டிஸ்டர்பன்ஸ் சார். உங்களை சொல்ல மாட்டேன் சார். சார் ஐ மெசேஜ் யூ சார். பை சார், பை சார். சீ, உங்களுக்குலாம் சாவே வராதடா சனியா பிடிச்ச நாய்ங்களா. ஆஹா ஸ்வீட்டி. ஹாய் ஸ்வீட்டி. ஹாய். என்னாச்சு? என்னாச்சு? இதுக்கு இவ்ளோ கோவம்? பைத்தியக்காரனாடா நீ? கோவப்படாம சிரிச்சு பேச சொல்றியா? மூஞ்சிய பாரு. ஏய் ஸ்வீட்டி, நோ பேட் வேர்ட்ஸ். நோ பேட் வேர்ட்ஸா? நான் நல்ல பொண்ணா இருக்க போய் தான் இத்தனை நாளா உன்னை விட்டு வச்சிருக்கேன். வேற ஏதாவது ஒரு பொண்ணா இருந்தா இந்நேரம் உன்னை விட்டுட்டு போயிருப்பாடா. யூ பிளடி ஃபூல். அப்படி என்னாச்சு? நானா மெசேஜ் பண்ணலனா மெசேஜ் பண்ண மாட்டேன், கால் பண்ணலனா கால் பண்ண மாட்டேன்ல. நம்ம 2 இயர்ஸா பேசிட்டு இருக்கோம். ஒரு தடவை பார்க்கலாம்னு எத்தனை வாட்டி கேட்டாலும் ஒத்துக்க மாட்டேங்கற. இப்படியே வர்ச்சுவல் கால்ஸ்லயே வாழ்க்கைய நடத்த முடியுமா? மீட் பண்றதுக்கு என்னடா பிரச்சனை உனக்கு? உனக்கு தெரியுமா என் பின்னாடி எத்தனை பேர் சுத்துறாங்கன்னு? நீ இப்படியே பண்ணிட்டே இரு, நான் உன்னை விட்டுட்டு வேற யார் கூட செட் ஆக போறேன். அப்பதான் உனக்கு தெரியும். இவ்ளோ கோவமா இருக்க? ஆமா. ஸ்வீட்டி. என்ன ஸ்வீட்டி? என்னடா? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஸ்வீட்டி. ஆனா இதெல்லாம் நல்லா தான் பண்ற. இத்தனை பேர் என் பின்னாடி சுத்தியும் நீ காட்டுற லவ்வால தான் நான் உன் கூட கமிட் ஆயிருக்கேன். இப்போ உன் கோவம் போறதுக்கு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கிஸ் கொடுக்கவா? எனக்கு ஒண்ணு வேண்டாம். இந்த டைம்க்கு ஒரு டெலிவரி வந்திருக்கணுமே, கொஞ்சம் வெளிய போய் பாரு. நீ என்ன சொல்ற? மறுபடியும் இன்னொரு கிஃப்டா? எஸ், போய் வாங்கிக்கோ. என்னடா இது? சீக்கிரம் ஓபன் பண்ணு. டேய், ஜஸ்ட் இன் கேஸ் எங்க அம்மா இருக்கும்போது டெலிவரி ஆயிருந்தா? ஐயாவோட டைமிங் பத்திலாம் தெரியும்ல உனக்கு. டெய்லியும் டெலிவரி அனுப்புறியே தவிர நீ மட்டும் வர மாட்ட. உன்னையும் யாராவது பார்சல் பண்ணி எனக்கு டெலிவரி பண்ணா நல்லா இருக்கும். மறுபடியும் முதல்ல இருந்தா முதல்ல போய் அதை போட்டுட்டு வாயேன். ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் கிஸ் கொடுக்குறேன். நான் ஆல்ரெடி போட்டுருக்கேன். அப்படியா? அப்ப கழட்டிறேன். ஒரு வாட்டி பாக்குறேன், காட்டேன். நோ, இம்பாசிபிள். இது மிஷன் இம்பாசிபிள். கழட்டு. நான் பண்ணேன். உனக்கு வேற ஆப்ஷனே கிடையாதுமா. அப்படிதான்.
அதேதான் அதேதான் அப்படியேதான். அடச்சே, இந்த மாதிரி நேரத்துல தான் நெட்டு வேலை செய்யாது. இது தெரியலையே. என்னடா இது? பார்த்தா தெரியலையாடா? அதையேடா எம்எல்ஏ போட்ட. வாய மூடுறா மொட்டை தலையா. நீ காண்டம்னா யூஸ் பண்ணு, கன்றாவினா யூஸ் பண்ணு. அதை ஏன்டா ஏன் மேல தூக்கி அடிக்கிற? அடச்சி வாய் மூடு. டேய் வெளிய வாடா, வெளிய வாடா, வெளிய வா. என்னடா கேக்குற? வெளிய வா, வெளிய வாடா, வெளிய வா, வெளிய வாடா. நான் இல்ல ப்ரோ. அப்படினா அந்த கார்டு முந்து இல்லையா? ஏய், ஃபேமிலி இருக்கிற ஏரியால என்ன வேலைடா பண்ணிருக்க? உனக்கு அறிவு இல்ல? ஆளு அவனுக்கு ஏடா. நான் இல்லையா? ஏய், எங்கள மாதிரி கௌரவமா இருக்க குடும்பம் இருக்க இடத்துல இந்த மாதிரி ஆளுங்க தான் நம்ம கௌரவம் என்ன ஆகுறது? நீ போய் அனுப்பிடு. டேய் சொல்ல நீ கிளம்பு. ஏரியால இருக்க கூடாது. பாத்துட்டே இரு. ஆமாடா. ஒண்ணு பண்ணாதீங்க. நான் சொல்றது நம்புங்க. காலி பண்ணா இல்லன்னு சொல்றேன். காலி பண்ணிட்டா. எவ்வளவு தடவை காலி பண்ற பட்சம் காலி பண்ண விடு. காலி பண்ண நான் அந்த மாதிரி ஆளெல்லாம் அடிக்காதீங்க. அடிச்சு தொலைடா அவனடா. காலி பண்ணிட்டா. காலி பண்ண. ஆண்டி கொஞ்சம் இருங்க. அங்கிள் கொஞ்சம் இருங்க. அவருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல. அங்கிள் கிளம்பி போயிட்டான். அங்கிள் 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 ப்ளீஸ் அங்கிள். ஆண்டி ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி இதோட விட்டுருங்க ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி. சொன்னா கேளுங்க. அவருக்கு இதுக்கு அங்கிள் உங்களெல்லாம் என்ன நீங்க பெரிய ரவுடி நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீ ரவுடினா நான் உன்னை விட பெரிய ரவுடிடா. உங்களை விட பெரிய ரவுடிடா. நீ பொறுக்கினா நான் உன்னை விட பெரிய பொறுக்கிடா. உன்னை விட நான் பெரிய பொறுக்கிடா. நான் யாருன்னு தெரியுமா? நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சேம். கொலைகாரன்டா. நான் கொலைகாரன்டா. எங்க போறீங்க? யாரு போறீங்க? இவன் என்ன எல்லா டயலாக்கும் சேமா பேசுறான்? இந்த காலனிக்கு நான் எங்க இருந்து வந்தேன்னு தெரியுமா? நான் எங்க இருந்து வந்தேன்னு தெரியுமா? சென்ட்ரல் ஜெயில்ல இருந்துடா. ஜெயில்ல இருந்துடா. ஐயோ நான் ஜம்ப் ஆயிடுறப்பா. நீ ஆழம் தெரியாம கைய வச்சுட்ட. நான் 4 கொலை பண்ணி ஜெயில்ல இருந்து திரும்பி வந்தவன்டா. திருந்தி நல்லவனா வாழணும்னு நினைச்சேன். ஆனா எல்லாருக்கும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தி எனக்குள்ள இருக்கிற மிருகத்தை எழுப்பிட்டடா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா. உன்னை நான் அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டேன்டா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா. நான் இந்த இடத்துல இன்னும் 1 வாரம் இருப்பேன்டா. அந்த 1 வாரத்துல உன்னை எப்படியாவது கொன்னுடுவேன்டா. அண்ணா நீங்க மன்னிக்கணும். உன்னோட சாவு ரொம்ப பயங்கரமா இருக்கு. அண்ணா ப்ளீஸ்ண்ணா. கேளுடா. ப்ளீஸ்ண்ணா. 1 வீக். Just 1 week. பாய்ண்ணா. கண்டனா. சாரி பாய்ண்ணா. சர்மா அங்க பாருங்க, 1 மாசத்துக்கான பொருட்கள். சிசி தோஷ நிவாரணம் பண்றதுக்கான பொருட்கள். ஏண்டா பாவம் பண்ணவனே, நக்கலா? சபிச்சேன்னு வையு, இப்போவே போய் சேர்ந்துருவ. என்ன சபிக்கவா? மன்னிச்சிருங்க சாமி, டங்கு ஸ்லிப் ஆகி. டங்கு ஸ்லிப் ஆனா பரவாயில்ல, இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஐட்டம் ஸ்லிப் ஆச்சுன்னு வையு, இந்த சொம்புல இருக்கிற தண்ணி உன் மூஞ்சில இருக்கும், ஜாக்கிரதை. ஆனா சாமி, இதெல்லாம் எப்பதான் முடியும்? உன் கஷ்டமா இல்ல எனக்கு செய்யற தானமா? ரெண்டும் தான். உன் கஷ்டத்தை பத்தி எனக்கு தெரியாது. எனக்கு இன்னொரு ஆப்ஷன் கிடைக்கிற வரைக்கும் உனக்கு ஆப்ஷனே இல்ல. இந்த மாசத்துக்கான உன் தோஷம் போயிடுச்சு. அடுத்த மாசம் இதே இடம் இதே லிஸ்டோட பார்க்கலாம். அது வரைக்கும் சுவாமி நித்யானந்தா வீடியோ 5.1ல பாரு. உன் கஷ்டத்துக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அப்படி போகும்போது அந்த ஐட்டம் எல்லாம் என் வீட்டுல வச்சுட்டு போயிடு. சரிங்க சாமி. வந்து முன்னாடி நில்லு. சாமி, முதல்ல நாங்க தான் வந்தோம். இவ ஏன் ஆளுடா? படிப்புல, வேலையில, சினிமால, அரசியல மட்டும்தான் நினைச்சேன். இங்க கூட வா. நீ எதை சொல்ற? ரெக்கமெண்டேஷன். பெரியவங்க என்ன சொல்லிருக்காங்க? என்கிட்ட எதுவும் சொல்லல. என்கிட்ட சொல்லிருக்காங்க. என்ன சொன்னாங்க? லேடிஸ் ஃபர்ஸ்ட். கடவுள் கிட்ட கூட வா. அந்த கடவுளுக்கே அப்படிதான்டா. இதுல நீயும் நானும் என்ன? இங்க வா.
உண்மையில நம்மளோடது ஃபீமேல் டாமினேட்டட் சொசைட்டி. அத சொல்லு முதல்ல. நீ முதல்ல கோத்திரத்தையும் நட்சத்திரத்தையும் சொல்லு. நீ கொஞ்சம் இந்த பக்கம் வா. தேவ சம்போ சங்கரா. பாரு தேவ், பாரு, எனக்கு ஒரு டவுட். ஏன் தயங்குற? கேளு. நம்ம லவ் கூட பார்வதி தேவதாஸ் மாதிரி ஆகாது. அபச்சாரம் அபச்சாரம். என்ன பாரு இப்படிலாம் பேசுற? பேரு ஒன்னா இருந்தா நம்ம காதல் தோத்துருமா என்ன? மேல இருந்து தேவதைகள்லாம் பாத்துட்டு இருப்பாங்க. நீ இப்படி அவசரமா பேசக்கூடாது. ஐம் சாரி தேவ். இட்ஸ் ஓகே பாரு. தேவ், சொல்லு பாரு. உனக்கு லிப் லாக்னா தெரியுமா? டோருக்கு போற லாக் தெரியும். இது உதட்டுக்கு போடுற லாக். அதெல்லாம் எனக்கு தெரியாதே. நான் கத்து கொடுக்கவா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொறுமையா கத்துக்கிறேன் விடு. இது ஒண்ணு மட்டும் கல்யாணத்துக்கு முன்னாடியே பண்ணலாம். நோ பாரு, எதுவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். நம்ம கட்டுப்பாடு சம்பிரதாயம் எல்லாம் என்ன ஆகுறது? வேற நாட்டுல இருந்து இங்க வந்து நம்ம நாட்டு வளத்தோட சம்பிரதாயத்தை ஆட்டை போட்டு போயிட்டானுங்க. நான் இது எல்லாத்துக்கும் எதிரானவன். தேவ், உன் லெசனை கொஞ்சம் நிறுத்து. அவன் என் செயினை திருடிட்டு போயிட்டான். டேய் தேவ், 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 நான் சொல்றத கேளு. கொஞ்சம் நில்லு தேவ். அடே திருட்டு பயலே, இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நீ 100 ரூபா கொடுத்தாதான் நான் பாப்பாங்க. கண்டிப்பா நீலாம் நரகத்துக்கு தான போவா அபிஷ்டு. 10 ரூபாலாம் பத்தாது. 100 ரூபா கொடு. ஏய், ஏதோ ஒன்னு கொடு. என்ன உசேன் போல்ட் நினைக்கடா? சர்மா சாமி நில்லுங்க. நில்லுடா. நில்லுங்க சாமி. என்னங்க சாமி ஜாகிங்கா? இல்ல சார், சேசிங். ஐயடா, இந்த வேட்டியை கடிச்சு ஓட வர முடியல, இடிக்குது. என்னது? என் தொடதான். ஓஹோ, என்னவோ அவன் என் பார்வோட செயினை திருடிட்டு போறான். அவனை போய் பிடியா. புடிச்சா எனக்கு என்ன தருவீங்க? நான் தான் இருக்கல கோயில்ல சாமியா. வேணும்னா 2 அர்ச்சனை 4 அபிஷேகம் ஃப்ரீயா பண்ணி தரேன். ஃப்ரீயா? குடிச்சாச்சா? வரேன். தீர்க்க சுமங்கலி பவா. சிச்சி, மூச்சு வாங்குறதால தப்பா ஆசீர்வாதம் பண்ணிட்டேன். தீர்காயுஷ்மான் பவா. உனக்கு இல்லடா. குடுறா. எஸ்ஐ சார், இந்த திருட்டு பையில ஜெயில போடுங்க. ஏய், போடா, உள்ள போடா. போ. பாரு. என்ன தேவ், கவரிங் நகைக்காக இவ்ளோ ரிஸ்க் எடுத்து ஓடி வந்திருக்க? என்னது? இதுக்கே அவ்வளவு பில்டப் கொடுத்த? நான் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். நீ தான் கன்ஃபர்மேஷன் கேட்காம ஏந்து ஓடி வந்துட்ட. ஏய் பூசாரி, கவரிங் நகைக்காக என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டியா? விட மாட்டேன். போலீஸ் என்ன புடிச்சிட்டு போலாம், ஆனா என் அண்ணன் வெளியில தான் இருக்கான். உன்னை விட மாட்டான். ஆற முழுக்க நீ பூஜை பண்ற உன் சிவனுக்கு உன் ரத்தத்தாலேயே அபிஷேகம் பண்ண வைப்பேன். ஞாபகம் வச்சுக்கோ. ஜஸ்ட் 1 வீக். டன் மேம். சீ, என்னது இது? What nonsense is this? நீங்க ஏதோ கிழிச்சிடுவீங்கன்னு வெளிய பேசுறாங்க. இவ்ளோ வர்ஸ்டான ஸ்டைலிங் நான் பண்ணதே இல்ல. உங்க மேனேஜரை கூப்பிடுங்க. சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணி உங்க மானம் மொத்தத்தையும் வாங்கிடுவேன். உங்க மேனேஜர் இப்பயே கூப்பிடுங்க. எங்க அவரு? காலம் கத்தாதீங்க மேம். Excuse me, ma'am. Let's rock it. பாப்பா, நீ அப்படி போப்பா. Excuse me, ma'am. Who are you? My name is Agastya, senior stylist. How may I help you? Look at this. எவ்வளவு வர்ஸ்டா இருக்குன்னு பாரு. உங்க ரெக்யர்மென்ட் என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க மேம். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். எத்தனை பேர்கிட்ட எத்தனை தடவை சொல்றது? வாவ், நீங்க கோவப்பட்டா கூட லெஃப்ட் சைடுல பாக்கும்போது ஏக்தா கபூர் மாதிரியும் ரைட் சைடுல இருந்து கரீனா கபூர் மாதிரியும் இருக்கு. Really? Obviously. இப்ப சொல்லுங்க மேம், ஏக்தா கபூர் மாதிரி வேணுமா இல்ல கரீனா கபூர்? ஷர்தா கபூர். இப்ப பாருங்க, வெறும் 2 நிமிஷம் தான். ப்ளீஸ் ஹேவ் யுவர் சீட். Here you go. Wow, nice, beautiful. You liked it? Yeah. Have a good day. Hey Agastya. Yes. Oh. Tippa. Tippa அங்க எனக்கு பழக்கம் இல்ல மேடம். Bye. Hey Agastya. என்ன மேடம்,
Are you single? Wish I could, but no. Oh. நான் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட பார்க்கலாமா? Yeah, why not? Oh, அவங்க தான் கால் பண்றாங்க. 1 second please. Hello.